வெல்கம் டு சிம்பிளி குப்பு. இன்றைக்கி கத்திரிக்காய் கறி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஒரு கடாய் எடுத்துக்கோங்க. அதில் 2 ஸ்பூன் எண்ணெய் விட்டு 1 ஸ்பூன் கடுகு, 1 ஸ்பூன் உளுந்தம்பருப்பு, 1 கொத்து கருவேப்பிலை எல்லாம் சேர்த்து நல்லா பொரிய விடுங்க. நல்லா பொரிஞ்ச பிறகு வெட்டி வச்ச கத்திரிக்காயை அதில் சேர்த்துடுங்க. சேர்த்து நல்லா கிளறி கொடுங்க. கிளறி கொடுத்துட்டு 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள், ஒரு சின்ன துண்டு புளி அதையும் அதில் சேர்த்து நல்லா பிரட்டி விடுங்க. மஞ்சள் எல்லா இடத்துலையும் சேர்கிற அளவுக்கு. அப்புறம் ஒரு 1/2 டம்ளர் தண்ணி எடுத்து தெளித்து வேக விடுங்க. தண்ணி ஊற்றக்கூடாது, கைட்டு தெளித்து வேக வைக்கணும். நல்லா கிளற விட்டு உப்பு தேவையான அளவு போட்டு ஒரு பிரட்டிட்டு இப்போ வீட்டில் அரைச்ச சாம்பார் பொடி 3 ஸ்பூன் அதில் சேர்த்துருக்கேன். சேர்த்து அதையும் நல்லா பிரட்டி கொடுங்க. மசாலா எல்லா இடத்துலையும் சேர்கிற மாதிரி பிரட்டி கொடுக்கணும். அது பாதி வெந்த பிறகு ஒரு சின்ன துண்டு கருப்பட்டியை அதில் சேர்த்துருக்கேன். சேர்த்து நல்லா ஒரு தட்டு போட்டு மூடி வச்சுருங்க. நல்லா வெந்த உடனே அதை நல்லா கிளறி கொடுங்க. அந்த மசாலா லைட்டாக அடியில் பிடிக்கும், அதை அப்படியே விடக்கூடாது. 1 ஸ்பூன் எண்ணெயும் ஊற்றிட்டு நல்லா கிளறி சுருட்டி எடுக்கணும். அந்த மசாலோடு சேர்ந்து வரணும். சட்டியில் அடியும் பிடிக்கக்கூடாது. ஆனால் தண்ணி இல்லாமல் நல்லா சுருட்டி எடுத்திங்கன்னா கத்திரிக்காய் மசால் ரெடி. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள்.